இரண்டாவதாக இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 13ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி எம்எஸ்சி ஏரிஸ் அப்படின்னு ஒரு கப்பல். இந்த கப்பல் வந்து ஒரு கண்டெய்னர் கப்பல். இந்த கப்பல் என்னன்னா, இந்த கல்ஃப், ஹர்மோஸ் கல்ஃப்னு சொல்லுவாங்க, ஹர்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கிற இடத்துல அந்த கப்பல் போயிட்டே இருக்கும்போது, ஆக்சுவலாக இந்த கப்பல் வந்து இஸ்ரேலுக்கான ஒரு பிசினஸ் வாணிபக்காக போகுது. இதை ஈரான் வந்து உடனடியாக சீஸ் பண்ணி பிடிச்சின்னு போயிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும், நான் அதுக்குள்ளே போகலை. பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு நடக்கிற சண்டை, அதில் அண்மையில் ஈரானுடைய அம்பாசிடரை வந்து சிரியாவில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணது, அதுக்கப்புறம் இஸ்ரேல் மேலே ஈரான் அட்டாக் பண்ணது, எல்லாம் இதை தொடர்ச்சி இந்த கப்பலை சீஸ் பண்ணி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுலேயும் ஒரு 18 பேர் இந்தியன் குரூஸ் இருக்காங்க. இந்த 18 பேரில் மிகவும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 4 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க. அந்த 4 பேரில் 2 பேர் தூத்துக்குடி, ஒருத்தர் மன்னார்குடி, ஒருத்தர் கடலூர். ஒரே ஒரு தமிழ் ஒரு மலையாள பெண், ஒரு கேரளா பெண். இப்பெல்லாம் பெண் கூட இந்த மாதிரி மேரிடைம் இண்டஸ்ட்ரியில் சீஃபேரர் ஜாபுக்கு வர்றாங்க, கேப்டனாக வர்றாங்க, சீஃப் ஆஃபீஸர், செகண்ட் ஆஃபீஸர்லாம் பெண்களும் இருக்கிறாங்க. அதில் ஒரு பெண் வந்து திருச்சூர் மாவட்டத்தை சார்ந்தவர், கேரளா. அவங்கள மட்டும் பெண்ணுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 17 பேரையும் அவங்க பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க நேரடியாக ஈரான் உடைய இராணுவ கண்ட்ரோல் இருக்கிறாங்க. அவர்களையும் இதில் உடனடியாக விடுதலை செய்ய சொல்லணும் அப்படிங்கிறதான் அவங்க ஃபேமிலியெல்லாம் ரொம்ப பரிதவிக்கிறாங்க. ஏன் நாங்கள் இதில் அக்கறை செலுத்துகிறோன்னா, நாங்கள் ஃபார்வர்ட் சீமென் யூனியன் ஆஃப் இந்தியா அஃபிலியேட்டட் வித் சிஐடியு, சிஐடியோடு இணைக்கப்பட்ட மாலுமிகள் சங்கம். இந்தியாவிலேயே இருக்கிற 2 சங்கம் தான் மாலுமிகள் இருக்குது. அதில் ஒன்று நமக்கு, இன்னொன்று நேஷனல் யூனியன் அப்படின்னு சொல்லிருக்கு. ஆகவே இதன் மூலமாக, இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலமாக எங்களுடைய வேண்டுகோள் என்ன, மத்திய அரசு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, வெளியுறவுத்துறை அமைச்சகம் உடனடியாக தலையிடணும். ஆனாலும் ஒரு அந்த பெண் மாலுமி அங்கிருந்து வருவதற்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தான் உதவி செஞ்சிருக்கு. அவங்களுக்கும் நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிச்சம் இருக்கிற அந்த 17 பேரையும் உடனடியாக மீட்க வேண்டும். என்னன்னா, இறுதியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த இஸ்ரேலுக்காக போன பிடித்து வைத்திருக்கிற, ஈரான் பிடித்து வைத்திருக்கிற கப்பலை விடுவிக்க வேண்டும். கப்பலில் இருக்கிற மாலுமிகளை விடுதலை செய்ய வேண்டும். அதே போல் அமெரிக்கா ஒரு மனித சக்தியினால் அல்லாமல், அது தானாக நடந்த ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்டுக்காக எந்த விதத்திலையும் அதில் வேலை செய்கிற அப்பாவி சம்பளத்துக்காக, தன்னுடைய வீட்டுக்காக, வயிற்றுக்காக, பிழைப்புக்காக போயிருக்கிற மாலுமிகள், சீஃபேரர்கள் மீது எந்த விதமான குற்ற புலனாய்வு எல்லாம் செய்யாமல் அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் அதில் தலையிட வேண்டும். அதில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் தலையிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இதை நீங்கள் பரவலாக இந்த அரசுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதன் வாயிலாக நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.